ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்மோபதி யூடியூப் சேனல். இன்னும் ஒரு 10-15 நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட கூலி படம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகிறது. இப்போதைக்கு கூலி பற்றின டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக போய்கிட்டு இருக்கனால இந்நேரத்துக்கு AK64 படத்தோட அப்டேட்டோ இல்லை அனௌன்ஸ்மெண்ட்டோ ஏதாவது விட்டால் கூலி படத்தை பற்றின டாக்ஸ் கம்மியாகி AK64 படத்தை பற்றின டாக்ஸ் அதிகமாகிடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்போதைக்கு 64 படத்தோட டீம் பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. இந்த படத்தை பராசக்தி படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ராகுலோட ரோமியோ பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் இந்த படத்தில் நம்ம AK எந்த மாதிரியான கதாபாத்திரம் நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கக்கூடிய நிலையில நம்ம AK64 ஒரு பீரியடிக்கல் படம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்ப தகுந்த வட்டாரங்கள் இருந்து ஒரு தரமான ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குது. 60-70 நடக்கக்கூடிய ஒரு கவுபாய் ஸ்டோரி தான் இந்த AK64 அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த மாதிரியான கதாபாத்திரத்தில் நம்ம AK இது வரைக்கும் எந்த படமே பண்ணது கிடையாது. இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாலுமே பெருசாக இந்த கான்செப்ட்ல இந்த படம் ஒன்றும் பண்ணது கிடையாது. ஜெய்சங்கர், ராகவலர்ஸ்னு வெறும் ரெண்டு பேர் தான் இந்த கதாபாத்திரத்தை சூஸ் பண்ணி நடிச்சிருக்காங்க. கவுபாய் வேர்ல்டு அப்படின்னாலே ரொம்ப கிரேசியா இருக்கும். கிரேசியான மனிதர்கள் இருப்பாங்க, கிரேசியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஆல்ரெடி ஒரு நார்மலான கதை கூட ரொம்ப கிரேசியாக காட்டுறதுல நம்ம ஆதிக் அவர்கள் டேலண்டான ஒரு ஆள் அப்படின்னு தெரியும். இதில் வேற கவுபாய் கதை கிடச்சதுன்னா லிமிட்டடான நிறைய கிரேசியான சம்பவங்களை பார்க்க போகிறோம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்தில் இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் வேறு மியூசிக் போடுறாரு. அதனால வைபுக்கு எந்த பஞ்சமும் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. உங்களுக்கு நம்ம AK இந்த படத்தில் கவுபாய் கேரக்டர் நடிக்க போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் மாதிரி ஸ்டே டியூன்ட், ஸ்டே சேஃப்.